அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம ஃபாரின் பாலிசியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபாரின் பாலிசினா என்ன? வெளியுறவு கொள்கை, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். என்னென்ன பிரின்சிபல்ஸ் ஃபாரின் பாலிசி பேசிஸில் இந்தியா கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆஃப் வேர்ல்டு பீஸ், உலக அமைதியை இந்தியா விரும்புது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்கக்கூடிய நாடுகள், அதாவது போரே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விரும்புது. டெரிவேட்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 51 என்ன சொல்லுது அப்படின்னா, உலகம் முழுக்க அமைதியை நிலவரதுக்கு இந்தியாவை தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும், ஹெல்ப்பை பண்ணணும் அப்படிங்கிறது, அதுக்கு இந்தியா காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை 51 சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆன்டி காலனிசம், ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு பிரின்சிபல். அடுத்ததாக ஆன்டி ரேசிசம், நிறுத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனை பிளவுபடுத்துறதுல வேறுபடுத்துறதுல இந்தியாவுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அந்த கொள்கையை இந்தியா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நன் அலைன்மெண்ட்னா என்ன? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது உலகம் இரண்டாக பிரிஞ்சிருந்தது. உலக நாடுகளை ரெண்டாக பிரித்தாங்க. ஒன்று கேபிட்டலிஸ்ட், ஒன்று கேபிட்டலிஸ்ட். இதோட ஹெட்டாக அமெரிக்கா இருந்தாங்க. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸுடைய ஹெட்டாக யார் இருந்தாங்க? அமெரிக்கா இருந்தது. இன்னொன்று கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ், இதோடைய ஹெட்டாக யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா இருந்தது. இப்போ இந்தியாவுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று இந்த கம்யூனிட்டியோடு சேர்றதா, இல்லை இந்த கம்யூனிட்டியோடு சேர்றதா, அதாவது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியோடு சேர்றதா, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கண்ட்ரியோடு சேர்றதா அப்படிங்கிற அந்த 2 ஆப்ஷன் இந்தியாவுக்கு இருந்தது. ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் 2 கட்சியோடையும் சேர மாட்டோம், நாங்கள் நடுநிலையாக இருப்போம். ஸோ நோ அலைன்மெண்ட். நேரு தலைமையிலான கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ அலைன்மெண்ட், நாங்கள் அடாப்ட் நோ அலைன்மெண்ட், நாங்கள் யாரு கூட சேர மாட்டோம், கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியோடு சேர மாட்டோம், அதே போல் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியோடு நாங்கள் சேர மாட்டோம், நான் நடுநிலையாக இருப்போம், எங்களுக்கு அமைதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு தலைமையிலான இந்த அரசாங்கம் முடிவெடுத்துச்சு. ஸோ அதன் காரணமாக தான் உலக நாடுகளில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தாலும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு அமைதியான நாடாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இதுதான், நாங்கள் எந்த நாடுகளையும் சேர மாட்டோம். இப்போது அமெரிக்காவோடு நம்ம சேர்ந்துருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா நம்ம மேலே தொடர்ச்சியாக நம்ம மேலே பிரச்சனைகள் நமக்கு கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இதை நம்ம ரஷ்யாவோடு சேர்ந்துருந்தோம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து பல தொந்தரவுகள் அதோடைய நட்பு நாடுகளிலிருந்து நமக்கு பிரச்சனை வந்திருக்கும். நாம் யாரு கூடவும் சேராமல் அமைதி ஒன்று தான் நமக்கு தேவை. அப்படிங்கிறதால தான் இந்தியா ஒரு அமைதியான நாடாக இருக்குது. பஞ்சசீல கொள்கை, பஞ்சசீல்னா என்ன? 1954 இந்தியா சைனாவோட ஒரு அக்ரிமெண்ட் கொண்டிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பிரின்சிபல்ஸ் அது இருக்கும். அதாவது, உங்கள் நாட்டுடைய டெரிட்டரியில் நாங்கள் வரமாட்டோம், எங்கள் நாட்டுடைய டெரிட்டரியில் நீங்கள் வரக்கூடாது, எங்கள் நாட்டுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிடக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு 5 விஷயங்களை கொண்ட ஒரு அந்த பஞ்சசீல கொள்கை, அது 5 பிரின்சிபல்ஸ் கொண்டது. இது ரொம்ப ஃபேமஸானது. இதே பயன்படுத்தி சில நாடுகளில் இந்த கொள்கையை அவங்களும் தன்னுடைய அணை நாடுகளோடு அவங்க சைன் பண்ணிக்கினாங்க அப்படிங்கிறது இது ஒரு பிரின்சிபல்ஸாக நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக ஆஃப்ரோ ஏஷியன் பயாஸ். இதுதான் இந்தியா அப்படிங்கிறது எல்லா நாடுகளோட ஒரு நட்பு நாடாக இருக்கணும்னு நினச்சா இருந்தாலும் இந்த ஆப்பிரிக்கா ஆசியாவில் அந்த நாடுகளோட ஒரு ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாடுகளோடு சேர்ந்து எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகணும். ஆசியா ஆப்பிரிக்கா கண்ட்ரிகள் மற்ற நாடுகளை காட்டிலும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இன்னும் கொஞ்சம் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக ஃபர்ஸ்ட் ஏஷியன் ரிலேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்ஃபரன்ஸை 1947 இந்தியா முதலாக கலந்துச்சு. எங்கே அப்படின்னா டெல்லியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பல கூட்டமைப்புகள் உருவாகிறதுக்கு இந்தியா காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபார்மேஷன் ஆஃப் குரூப் 77, அது உருவாகிறதுக்கு காரணம் 1964 குரூப் 77 அப்படிங்கிற இந்த குரூப் உருவாகியிருக்கும். 1990 குரூப் ஆஃப் 15 அப்படிங்கிற இந்த குரூப் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். அதே போல் பிம்ஸ்டெக் அப்படிங்கிற இந்த கண்ட்ரிகளை கொண்ட ஒரு குரூப் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். இது 1997 உருவாக்கிறோம். அதே போல் சார்க் நாடுகள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்களில் பத்திரிகையில் பார்த்துருப்போம். ஸோ இது 1985 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது உருவாகிறதுக்கு இந்தியா காரணமாக இருந்திருக்கும். இதெல்லாம் உருவாகிறதுக்கு இந்தியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்தியாவை நெய்பரிங் கண்ட்ரிஸ், அண்டை நாடுகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிக் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பெரிய அண்ணன். இலங்கை மாதிரியான, இலங்கை, நேபாளம், பூட்டான் இந்த மாதிரியான நாடுகள் இந்தியாவை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிக் பிரதர், பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அடுத்தது லிங்க் டு காமன்வெல்த்தோடு நம்ம லிங்க் ஆகிருக்கோம். 1949 காமன்வெல்த் நாடுகளோடு நம்ம இணைஞ்சிருக்கோம்.
அடுத்தது சப்போர்ட் டு யுஎன்ஏ, யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகளுடைய அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து கட்டுப்பட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுடைய முன்னேற்பாடுகளுக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்காக நம்ம இந்தியா வந்து பண்ணுது? உலக நாடுகளுடைய ஒரு நட்பு நாடாக இருக்கணும், உலகத்தில் வந்து பீஸ் வந்து இருக்கணும், அமைதி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இதெல்லாம் நம்ம அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் டிஸ்ஆர்மெண்ட், ஆயுதங்களை வந்து இருக்கக்கூடாது. அப்போஸ் போத் கன்வென்ஷனல் அண்டு நியூக்ளியர், கன்வென்ஷனலான வழக்கமான ஆயுதங்களோ இல்லை அணு ஆயுதங்களோ வந்து இந்தியா உலகத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் இந்தியாவுடைய ஒரு ஃபாரின் பாலிசி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி என்ன, வெளியுறவு கொள்கை என்ன, என்னென்ன வெளியுறவு கொள்கைகள் இந்தியா வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோஷன் ஆஃப் வேர்ல்டு பீஸ், உலக லெவலில் அமைதி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு கொள்கை. அதை வந்து DPSY, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறதுல ஆர்டிகல் 51 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிகலாகவே இருக்குது. உலகத்தில் வந்து அமைதி நிலவரத்துக்கு இந்தியா காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகலை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆன்டி காலனிசம், ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை காலனிப்படுத்துறது, அடிமைப்படுத்துறது கூடாது அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு கொள்கை. அதே போல் ஆன்டி ரேசிசம், நிறுத்தன அடிப்படையில் ஒரு மனிதன் வந்து உயர்வு தாழ்வாக பார்க்கக்கூடாது. அதே போல் நன் அலைன்மெண்ட், எந்த நாடுகளோடையும் நாங்கள் வந்து சார்ந்திருக்க மாட்டோம், இந்தியா அப்படிங்கிறது எல்லா நாடுகளையும் வந்து நட்பு நாடாக தான் இருக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக பஞ்சசீல கொள்கை, இந்தியா வந்து சீனாவோட ஒரு பஞ்சசீல 5 பிரின்சிபல்ஸ் கொண்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆப்ரோ ஏஷியன் பயாஸ், ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளோட ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக, அந்த நாடுகளோட கூட்டமைப்பு மூலமாக இந்தியா வந்து இந்த நாடுகளுடைய ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்தியா வந்து பாடுபடுது. அதே போல் பல கூட்டமைப்புகள் உருவாகிறதுக்கும், உதாரணத்துக்கு குரூப் 77, குரூப் ஆஃப் 15, அதே போல் பிம்ஸ்டெக், சார்க், இந்த மாதிரியான கூட்டமைப்புகள் உருவாகிறதுக்கும் இந்தியா வந்து காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் இந்தியாவை பிக் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்க் டு காமன்வெல்த் கூட்டமைப்போட இந்தியா வந்து 1947 ஒரு அங்கமாக இருக்குது. அதே போல் UNA, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒரு அங்கமாக இருக்குது இந்தியா அப்படிங்கிறது. அதே போல் அவங்களுடைய எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் அதுக்கு உறுதுணையாக இந்தியா இன்னை வரையிலும் வந்து செயல்பட்டு வருது. எதுக்காக? உலக அளவில் வந்து அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லா நாடுகளோடையும் நம்ம இந்தியா வந்து நட்பு நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் டிஸ்ஆர்மெண்ட், ஆயுதங்களுடைய அந்த எதிர்ப்பையும் வந்து இந்தியா கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.